இன்றைக்கி கிராமத்து ஸ்டைலில் மசாலா அரைச்சி மீன் வறுவல் செய்யலாங்க. அதுக்கு ஒரு கடாயில் வரமிளகா, மல்லி, சீரகம், மிளகு இதெல்லாம் சேர்த்தி அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுருங்க. கூட சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி மூணையும் போட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. மீடியமாக வறுத்ததுக்கப்புறம் அதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சோடனே இது கூட தண்ணி கொஞ்சம் தேவைப்படும். தண்ணிக்கு பதிலாக அதில் லெமனை பிழிஞ்சு விட்டுருங்க. லெமன் பிழிஞ்சு விட்டு கூட மஞ்சத்தூள், உப்பையும் சேர்த்திக்கங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. நம்ம ஆற்றுலேருந்து பிடிச்சிட்டு வந்த மீனை நல்லா சுத்தமாக கழுவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை எடுத்து இலையிலே வச்சுக்கலாங்க. இது கூட கடலெண்ணெய் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். கடலெண்ணெய் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கடலெண்ணெய் சேர்த்துறதுனால எண்ணெயில் பொரிக்கும் போது மசாலா உதிராதுங்க. உதிராமல் அப்படியே இருக்கும். இதை ஒவ்வொரு மீன்லேயும் நம்ம இந்த மாதிரி எடுத்து அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த மீனெல்லாம் நல்லா கருவாடு மாதிரி பொரித்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. இந்த மசாலா தடவுனதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க மீனை. அரை மணி நேரம் கழித்து இதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியதாங்க. எண்ணெயில் பொரித்து எடுத்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குங்க. மசாலா உதிராமல் எவ்வளோ இதாக ஒட்டி இருக்குன்னு பாருங்கள். மீன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே.